அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 18/4/2026 சித்திரை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலங்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, 2இல் குரு, லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சந்திரன் 12இல் இருப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் நெருங்கியவரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் புதன், 10இல் சூரியன் சுக்கிரன் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான அமைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற முடியும். ஒரு சிலருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 8இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. வீண் பேச்சை குறைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது,
முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 7இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். 3இல் ராகு இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். சந்திரன் 4இல் இருப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 2இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் நிதானத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். பொதுவாக தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.